ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026 ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு தொடக்கத்தையும் கொடுப்பதற்குண்டான முழுமையான ஒரு தெய்வ பிரார்த்தனையை பிரார்த்தித்து நம்ம இந்த கணிப்புகளை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த வருடத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது, அந்த சேஞ்சஸை நீங்க எந்த மாதிரி கையாளணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம். இந்த வருடத்தில் 4 முக்கிய கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்களை வைத்துதான் நம்ம இந்த கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடத்தின் தொடக்கத்துல வக்ரமாக மிதுன ராசியில இருக்கிறார். அப்புறம் ஜூனுக்கு மேல அவர் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். இந்த வருடத்திலேயே 3 விதமான ஒரு மாற்றங்களை இந்த குரு பகவான் நமக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறார். அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். அடுத்து ஜூலைக்கு மேல வக்ரம் பெறுகிறார். இதனால இருக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து வருடத்தின் இறுதியில தான், அதாவது டிசம்பர் மாசம் தான் அந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகின்றன. ராகு பகவான் மகர ராசிக்கும், கேது பகவான் அந்த கடக ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து மார்ச் மாசத்துக்கு மேல அது வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்பியும் ஜூனுக்கு மேல உங்களுடைய 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திற்கு, தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு போறார். இதனால இந்த 2026ல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் உடன்பிறப்புகளின் மூலமாக அதிகப்படியான லாபத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உடன்பிறப்புகள்னால உங்களுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி, 2 பேருமா சேர்ந்து ஒரு பிசினஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகளோடு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, 2 சிஸ்டர்ஸ், இல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரியாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2026 அபரிமிதமான லாபத்தை உங்களுடைய உடன் பிறந்தவர்களால இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள் அப்படின்றது இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்தவர்கள் கடந்த 2 வருடங்களாக அதுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைந்திருக்க நேர்ந்திருக்கும். இந்த 2026ல அதற்குண்டான மாற்றங்கள், அதற்குண்டான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றிகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வருடத்துல உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு நீங்க முயற்சி செய்தே கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கும். இந்த வருடமாவது அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பேனா, அதுல நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பகவானினுடைய மாற்றம் உங்களுக்கு உயர்கல்வியில அதிகப்படியான ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது இல்லாது, அதாவது எங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை, எங்களுக்கு வேலை ரீதியான வளர்ச்சி வேணும் அப்படின்றவங்க அந்த வேலையில இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜை நீங்க இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதற்குண்டான தேர்வுகள் ஏதாவது உங்களுடைய அலுவலகத்துல இருக்கு, நீங்க ப்ரமோஷன் வேணும் அப்படின்ற பட்சத்துல அதற்கு ஏதாவது ஒரு தேர்வுகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க அட்டன் பண்ணலாம். அதுலயும் மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம், அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மட்டும் இந்த ரிஷப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் 1, 2, 3, 4. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இந்த 2 பாதங்களையும் உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள்.
அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2026ல மிகப்பெரிய கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடன் மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். அந்த நெருக்கடியான கடன்களை இந்த 2026ல நீங்க முழுமையாக தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதுல இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷப ராசி என்பர்கள் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறீங்க, அப்படி இல்ல பட்சத்துல ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டினுடைய அங்கீகாரம் இந்த 2026ல அப்ரூவ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல உங்களுடைய ஓன் பிராண்டாவே இருந்ததுன்னா இது நாள் வரைக்கும் நீங்க அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியாத இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 2026ல அந்த ஓன் பிராண்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல்ஸ், இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள், அது வாய்ப்புகள் மூலமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மட்டுமே இந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிசினஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணிட்டு வர பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமான வளர்ச்சியை இந்த 2026 இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல வளர்ச்சிகளும், அந்த திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு. அதனால குழந்தை பாக்கியத்துல எந்த விதமான ஒரு தடையும் இந்த 2026ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடையாது. அது போக உங்களுடைய தசா புத்திகள்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான நிவர்த்திகளை நீங்க செய்யும் போது இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 2026ல சகல சௌபாகியங்களும் பெற்று எல்லா விதமான செல்வமும் பெற்று, அதாவது மக்கள் செல்வம், பொருட்செல்வம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள், இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு சுற்றுலாவாவது செல்லணும், இல்ல நம்ம ஒரு பிசினஸ் மீட்டிங் சம்பந்தப்பட்ட இந்த நபரை நம்ம சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் கூட இந்த 2026ல நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது. இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். அந்த முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மைல்கல், இது நாள் வரைக்கும் இருந்த அந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுத்திருக்காது. இந்த 2026ல அடையக்கூடிய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு மைல்கல்லை நீங்க அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து ஒரு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அடுத்து தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த குருவினுடைய டிரான்சிட் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை நோக்கி இந்த காலகட்டம் இந்த 2026ல பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த 2026ல இந்த ரிஷபராசி என்பவர்கள் அனுபவிக்க போறாங்க. அதாவது இது கடந்த காலத்துல எல்லாம் தேவையில்லாம உணவு பழக்கங்கள் இருந்திருக்கும். அதிகப்படியான ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, அதிகப்படியான ஒரு வரைமுறை இல்லாத ஒரு டயத்துல சாப்பிடுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து வெளிவந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஃபுட்டு இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு, அதாவது உணவு சார்ந்த சில பழக்கங்கள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவம், அதாவது அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் இருந்தது அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் துரிதமாக ஏற்பாடாகும். அடுத்து அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், வேலையில நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து அவர்கள் பிசினஸ் செய்யறாங்களா அப்படின்னா அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் இருக்கும். இப்படி இந்த ரிஷபராசி என்பவர்களினுடைய குழந்தைகளுக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு
இருக்க போது. வயது மூத்தோருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய 60 வயதை கடந்தவர்கள், 65 வயதை கடந்தவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். கடந்த காலத்துல அந்த குடும்பத்துல இருந்த சில வேற்றுமைகள் எல்லாமே நீங்கி இப்போ ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. அது தவிர இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு வயதானவர்களுக்கு பயம், அதாவது கண்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க ரொம்ப திடகாத்திரமா, ரொம்ப உடல் நலன்ல ரொம்ப கேர் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 2026. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்த்துட்டு அதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, சில பேர் புதுசா தொழில் செய்யணும் விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.